ஹாய் மக்களே, இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னா என் பையனை வந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிட்றதுக்கு தான் கிளம்பிட்டோம். என்னடா உங்களுக்கு வேலை இல்லையான்னு சொல்லி கேட்குறீங்களா? எனக்கு இன்றைக்கி வந்து ஆஃபீஸ் வந்து லீவு தான். ஸோ அதனால தான் என் பையனை வந்து கூப்பிட்றதுக்கு போகிறேன். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். நடந்து தான் போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரோடு இப்போ தான் புதுசாக வந்து போட்டிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ரோடு போட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. வண்டி போடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ ரோடு போட்டாங்க. ரோடு எதுக்கு போட்டிருக்காங்க தெரியுங்களா? தேர்தல் வருதுல்ல, அதனால் வந்து ரோடு போட்டிருக்காங்க. எலெக்ஷன் வந்தாலே வந்து மக்களுக்கு ஏதோ செய்யணும்னு சொல்லிட்டு செய்வாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 5 வருஷத்தில் வந்து எதுவும் செய்ய மாட்டாங்க. என்னடா இப்போ அரசியல் பேசுகிறேன்னு சொல்லி கேட்குறீங்களா? சும்மா அப்படி பேச வேண்டியதான் நம்மளும். ஒன்றும் இல்லை மக்களே, சும்மா வந்து பேசுகிறேன், அவ்வளோதான். நாட்டு நடப்பு அப்படி போயிட்டு இருக்கு. தன்சிகா சரி சரி என்ன சிரிக்க மாட்டிக்க? சரி நீ பாரு தன்சிகா, சரி சரி. ஆக்சுவலாக வந்து வண்டி வந்து சர்வீஸ் விட்டேன். ஸோ அதனால தான் வந்து நடந்து போய்கிட்டு இருக்கோம். நேட்டாக வண்டியில் கூப்பிட்டு வந்துடுவேன். ஸ்கூல் வந்து இங்கேருந்து பக்கம் தான் இருக்குது. அதனால் வாக் அண்ட் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அதனால் நடந்து போயிட்டு வந்துடலாம். ஸ்கூலுக்கு வந்துட்டோம். கூப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். வா வா வா, இங்கே பாரு இங்கே பாரு. ஹாய் சொல்லு வர்ணிகா. சரி வா வா வா, நடந்து வா. தனுசிகா வா, நடந்து வா நடந்து வா. குட்டி கண்ணு வச்சிருக்கேன். குட்டி கண்ணு அப்படிலாம் வைக்க மாட்டேன். நான் வர மாட்டேங்கிறேன். அப்படிதான் வந்தானா குட்டி குட்டி சொல்ல மாட்டேன். வர்ணிகா வந்து அவங்க வீட்டில் வந்து விட்டுட்டோம். அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ நானும் தமிழ்மாறனும் தனுசிகாவும் வீட்டுக்கு போகிறோம். எங்க போற? மேல போறியா? பார்த்து பார்த்து பாப்பாவை பார்த்து பிடிச்சுக்கோ. கீழே விழுந்துடாத, கையை பிடி ஒழுங்கா.